பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை யோவான் 11வது அதிகாரம் 40வது வசனம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று உனக்கு சொல்லவில்லையா என்றார். இந்த இடத்துல தன்னுடைய சகோதரனுக்காக வந்திருக்கிற ஒரு சகோதரி, என் சகோதரன் மரித்து 4 நாள் ஆயிற்று, அந்த 4 நாளான அந்த சகோதரனுக்காக துக்கித்திருக்கிற ஒரு குடும்பம். இயேசு கல்ற தோட்டத்துக்கு வர்றாரு. இப்ப இயேசுவும் அழுகிறார். அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்க காரணம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நிறைய வேலைகள்ல அற்புதத்திற்கு நாம் தேவை. நம்ம ஜெபம் பண்றோம், ஆண்டவரை தேடுறோம், உண்மை. ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்வார், 100க்கு 100 உண்மை. அது அவருடைய இரக்கமுள்ள அன்பு. நிச்சயமா நமக்கு என்ன பண்ணும்? அற்புதம் செய்யும். பல வேளைகளை நாம் விசுவாசத்தை குறைந்தவர்களாய் காணப்படுகிறோம், சோர்ந்துடுறோம், அவிசுவாசத்தை அறிக்கையிடுறோம், பயப்படுறோம். ஆனா அங்க சொல்லியிருக்கு, நீ விசுவாசித்தால். நல்ல கவனிங்க, இன்னைக்கும் சில வியாதி, சில வாழ்க்கையில எழும்ப முடியாத ஒரு போராட்டத்துல இருக்கலாம். குறிப்பா குழந்தை கூட இல்லாம இருக்கலாம். இத்தனை வருஷம் ஆச்சுங்க, குழந்தை இல்ல, எவ்வளவு ட்ரீட்மெண்ட் பையன், சரீரம் எல்லாம் பலகீனப்பட்டுட்டு இனி எனக்கு சரீரத்துல பலனே இல்லை. ஆனா வசனம் சொல்லுது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை. தேவனுடைய மகிமை இந்த வசனத்துல என்ன? மரித்து 4 நாளான சரீரத்தை, அதாவது கெட்டு போன சரீரத்தை மீண்டும் தேவன் ஜீவனோடு எழும்ப பண்ணினார். உங்க சரீரத்துல ஏதோ ஒரு பலகீனம், குழந்தை இல்லை, இந்த மாதிரி கண்ணீரோடு இருக்கிறீங்களா, உங்க வாழ்க்கையிலையும் இயேசு கிறிஸ்துவால ஒரு பெரிய அற்புதம் செய்ய முடியும். சோர்ந்து போகாதீங்க. சூழ்நிலை எப்படினாலும் இருக்கட்டும், ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அதனால விசுவாசிங்க. ஆண்டவர் எனக்கு ஒரு குழந்தையை தருவார், ஆண்டவர் என் வியாதியை மாற்றுவார், ஆண்டவர் என் இக்கட்டை மாற்றி என் நிந்தையை எல்லாவற்றிலும் எனக்கு என்ன பண்ணுவார்? நன்மையை தருவார். விசுவாசித்து இந்த வசனத்தை வைத்து ஜெபம் பண்ணுங்க. கட்டாயம் நிச்சயமா இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே, கிருபையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்துகிற நல்ல ராஜாவே, உங்க அன்பு, உங்க கிருபை, உங்க இரக்கங்கள், உங்க மகிமை பிள்ளைகளை யாவரையும் ஆசீர்வதிக்கட்டும். கிறிஸ்துவுக்குள்ள ஆசீர்வாதம், கிறிஸ்துவுக்குள்ள நன்மை, கிறிஸ்துவுக்குள்ள பலனுள்ள அற்புதங்கள் நடக்க ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, நீர் மகிமையை வெளிப்படுத்துங்க, கிருபையை வெளிப்படுத்துங்க, அற்புதங்களை வெளிப்படுத்துங்க. இஸ்ரவேலின் ராஜாவுடைய பலன், பெரிய மகிமையை வெளிப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். உங்க நன்மைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். யார் யாரு குழந்தை இல்லை, குடும்பத்துல பிரச்சனை, வியாதியோடு இருக்கிறாங்களோ, அற்புதம் நடக்க. ஆபிரகாமை நினைவு கூர்ந்த தேவன் உம்முடைய பிள்ளைகளை நினைவு கூர்ந்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.